எஸ்பிஓ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி இன்னும் நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்க உங்கள் நேமை மொபைல் நம்பரை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். யூடைஸ் பிளஸ் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் மாடுலில் நமது பள்ளியில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களின் ஆதார் ஸ்டேட்டஸ் செக் செய்து மாணவர்களின் ஆதார் யூடை போர்ட்டலில் வேலிடேட் செய்யப்பட்டுள்ளதா என கண்டறிவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மாணவர்களின் MBU ஸ்டேட்டஸ் சரிபார்த்து அப்டேட் செய்ய வேண்டும். அது எப்படி MBU ஸ்டேட்டஸ் செக் செய்வது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். MBU அப்படின்னா மேண்ட்ரி பயோமெட்ரிக் அப்டேட். மாணவர்களுடைய பயோமெட்ரிக் அதாவது கைரேகை பதிவு அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா அல்லது பெண்டிங்ல இருக்கா? பெண்டிங்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் புதுப்பிக்கும் மையத்திலேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் நிலையத்துக்கோ சென்று பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ண வேண்டும். ஸோ யாராருக்கெல்லாம் அப்டேட் ஆகலாம், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு, யாராருக்கெல்லாம் வந்து அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத எளிமையான முறையில் எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல யூடைஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட் மாடல் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. செலக்ட் ஸ்டேட் டு லாகின் இருக்கும். அது பக்கத்தில் செலக்ட் ஸ்டேட்னு இருக்கும். அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி தமிழ்நாடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூடைஸ் பிளஸுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கேப்ஸா அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்டு நம்பர்ஸ் எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ என்டர் பண்ணும்பொழுது கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கேப்சர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாஸஸ், ஆல் கிளாஸஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு, எத்தனை பேர் ஆதார் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேருக்கு வெரிஃபிகேஷன் ஆயிருக்கு, எத்தனை பேருக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆகலை. ஸோ பெண்டிங் டீடைல்ஸ் யாராருக்கெல்லாம் வந்து MBU நாட் ரெக்யூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிளாஸ் வைஸாவே கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட், எத்தனை பேர் ஆதார் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, 4th வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆதார் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அது 9 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றத செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆல் அப்படின்னு இருக்கும், என்ட்ரி ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு இருக்கும், ஆதார் ஸ்டேட்டஸும் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களது பள்ளி நடுநிலை பள்ளி அப்படின்றனால 1 முதல் 8ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளாஸ் வைஸாவே. ஸோ இதை நம்ம எளிய முறையில் எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஆல் அப்படின்றதே இருக்கட்டும், என்ட்ரி ஸ்டேட்டஸும் ஆல் அப்படின்றதே இருக்கட்டும், ஆதார் ஸ்டேட்டஸுக்கு நேரம் இங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் நாட் அவைலபிள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள்ல யாராருக்கெல்லாம் ஆதார் நாட் அவைலபிள் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட் தான், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எந்த கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4th, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 7th. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள்ல யாராருக்கெல்லாம் ஆதார் வேலிடேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு. என்ன ரீசனா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து ஸ்கூல் ரெக்கார்டில் ஒரு ஸ்பெல்லிங்காகவும் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்பெல்லிங்காகவும் இருக்கு. ஸோ அதனால வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் ஸ்டேட்டஸ்க்கு நேரா வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. வேலிடேஷன் ஃபெயில்டு யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள்ல யாராருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலிடேஷன் ஃபெயில்டு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யாராருக்கெல்லாம் வேலிடேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் UIDAI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. UDAI அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா வெரிஃபைடு அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா யாராருக்கெல்லாம் வெரிஃபை ஆயிருக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆதார் வேலிடேஷனுக்கு நேரம் பாருங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ MBU ஸ்டேட்டஸ் MBU நாட் ரெக்யூர்டு, அதாவது பயோமெட்ரிக் வந்து இவங்களுக்குலாம் நாட் ரெக்யூர்டு தேவை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குலாம் அப்டேட் ஆயிருச்சு. டுடே போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிருச்சு. அதாவது அவங்களுடைய நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பயோமெட்ரிக் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா வெரிஃபை ஆயிருக்கனால அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிரீன் கலர்ல இருந்துட்டு பயோமெட்ரிக் வந்து நாட் ரெக்யூர்டுன்னு இருக்கும். ஸோ இந்த மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களது பள்ளி நடுநிலை பள்ளி அப்படின்றனால குறைந்த மாணவர்கள் இருக்கிறதுனால நான் கிளாஸஸ்க்கு நேரம் ஆள் அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி செக் பண்ணிட்டேன். இதே ஒரு சில பள்ளிகள்ல மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம். அப்படி இருந்த கிளாஸ் வைஸாவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கிளாஸஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7th நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 7th நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஸ்டேட்டஸுக்கு நேரம் ஆல் அப்படின்றதே இருக்கட்டும். ஆதார் ஸ்டேட்டஸுக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் நாட் அவைலபிளா கிளிக் பண்ணீங்கன்னா 7th யாராருக்கெல்லாம் வந்து ஆதார் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. 7th யாராருக்கெல்லாம் ஆதார் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க, யாருக்கும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலிடேஷன் ஃபெயில்டு யாராருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 7ஆம் வகுப்புல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வெரிஃபைடு யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியா ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய விவரங்களையும் எளிமையான முறையில நம்ம அறிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலிடேஷன் ஃபெயில்டு அதை எப்படி சரி பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த வேலிடேஷன் 7th ஒரு கேர்ள் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா அந்த மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆதார் நம்பரும் கொடுத்துட்டாங்க. நேம் பாத்தீங்கன்னாவே கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. அதாவது யுடாய் போர்ட்டல்ல வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து வேலிடேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேலிடேட் அகைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா கண்டினியூவான்னு சொல்லி கேட்குது. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகல. அதாவது வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் யுடாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து ஆதார்லயும் சரி அல்லது ஜெண்டரோ டேட் ஆஃப் பர்த்தோ வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் ரெக்கார்டுக்கும் யுடாய் போர்ட்டலுக்கும் ஆதாருக்கும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணும்பொழுது மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம வந்து சரி பண்றது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது ஒரு மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. அதை எப்படி சரி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த நேமுக்கு நேர அவங்களுடைய நேம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க நேமுக்கு நேர வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஜெனரல் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. வந்துட்டு do you want to change the demographic details அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. do you want to change demographic details அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த மாணவருடைய விவரங்களை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எனேபிளா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல do you want to change the ஆதார் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஆதாரில் வேற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப அந்த இடத்துல அந்த மாணவர்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிட்டா அங்கே வந்து டிக் விழுந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்னுடைய நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல என்டர் பண்ணிக்கோங்க, பேக்ல இருந்துச்சுன்னா பேக்ல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிரீன் கலர்ல டிக் விழுந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஜென்ரல் டேட்டா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்னுடைய நேம்
ஸ்கூல் ரெக்கார்டில் அபர்ணா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து ஒரு பி போட்டிருப்போம். ஸோ ஆனால் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா வேற பி போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கிரீன் கலரில் டிக் விழுந்துருச்சு. இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பயோமெட்ரிக் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்ப ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து 7th போய்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து வெரிஃபைடு போயிடலாம். வெரிஃபைடு போயிட்டு இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் இங்கே வந்து என்டர் பண்ணி பார்க்கலாம் சர்ச் பார்ல. அபர்ணா. ஓகே. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் தான் பாருங்க அபர்ணா. அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா MBU ஸ்டேட்டஸ் வந்து நாட் ரெக்கார்ட், அதாவது வெரிஃபை ஆயிடுச்சு. யூடை போர்ட்டலில் வந்து அவங்களுடைய பயோமெட்ரிக் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெல்லிங். இப்போ நீங்களே பாருங்க இங்கே அபர்ணா ஆதார் கார்டில் இந்த மாதிரியும் ஸ்கூல் ரெக்கார்டில் இந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் ரெக்கார்ட்லையும் ஆதார்லையும் நேம் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. நேம் ஓரளவுக்கு சேஞ்சஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜென்ரல் ப்ரொஃபைலில் போயிட்டு ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு MBU ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ 7th ஆதார் வேலிடேஷன் ஃபெயில்டு அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 7th பெண்டிங் யாரும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 6th யார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 6th பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்மீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆதாரில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கூல் ரெக்கார்டில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது. ஸோ இப்போ வேலிடேட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ வேலிடேட் ஆதார் ஃப்ரம் யூடை கொடுத்து பார்க்கலாம். கன்ஃபார்ம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அக்ரி கொடுக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஃப்ரம் யூடை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ திரும்ப அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஜென்ரல் ப்ரொஃபைலில் போயிட்டு ஆதாரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆதார் நம்பர் அண்டு ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு விவரங்களையும் நீங்கள் ஆதார் நாட் அவைலபிள் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆதார் நாட் அவைலபிள் அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரும் அப்டேட் ஆகலை, நேமும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் இப்படி அந்த அவங்க நேம் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டூ யூ வாண்ட் டு இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்னுடைய ஆதார் மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கு, நேம் வந்து இங்கே அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ திரும்ப இந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஆதார் அண்டு ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா MBU அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்களுடைய ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி யாராருக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, யாராருக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டில் இருக்குது, யாரெல்லாம் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வரங்களை நம்ம எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளலாம். ஃபைனலாக இந்த பேஜ் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.